வணக்கம். திருக்கோவிலூர் முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் சங்கத்தின் சார்பாக நல்லாசிரியர் விருது பெற்ற நால்வருக்கு வரவேற்பு அளித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அம்மன் கொல்லைமேடு அரசு உயர்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவி ஜி, அரியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி, ஆலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வக்குமார், திருக்கோவிலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கணினி ஆசிரியர் பாலமுருகன் ஆகிய 4 பேருக்கு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 4 ஆசிரியர்களுக்கும் திருக்கோவிலூர் முன்னாள் ராணுவ வீரர் நல சங்கத்தின் அலுவலகத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டன. இதில் திருக்கோவிலூர் முன்னாள் முப்படை வீரர்கள் நல சேவை மையத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்தது வந்துட்டு மகாலட்சுமி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய டிசிப்ளின் அந்த யூனிஃபார்ம் புரியுதுங்களா, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் 1000 கொடுக்கலாம், இருந்தால் அது கிரவுண்டில் அப்ளை பண்ணுறது தான் உயர்வான. செல்வகுமார் சார் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆலூர். தேங்க்யூ மேடம். வந்து நம்மளே அடிச்சுட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் தீன்னு வந்துட்டோம் 4 பேர். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிதான் போயிருக்கோம். ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போ நம்ம பகுதியை சேர்ந்தவங்க அப்படியே இப்போ அழின்னு வந்துட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் நம்ம அப்படியே ஸ்டெப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் நிமித்திங்க தலை நிமித்திக்கிறோம் நம்மளாம். அது நமக்கு பெருமையான விஷயம். நம்மளாம் போய் ஆர்மிக்கு சேர்ந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் தான் நம்ம போய் சேர்ந்தோமே. இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. முன்னாடி அப்போ அந்த நேரத்தில் இருந்தவங்க எல்லாருமே நம்மகிட்ட நீ ஆர்மிக்கு தானே போகணும்னு நிறைய மோட்டிவேஷன்லாம் நிறைய பண்ணாங்க. லாஸ்ட் மீட்டிங் கூட நான் சொன்னேன், இப்போ பசங்கிட்ட மேக்ஸிமம் சொல்லுங்க. விச் இஸ் யூஸ்டு ஃபார் சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி பெறாத ஒரு மனிதன் தான் வந்து மூட நம்பிக்கையும் மற்ற ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளும் வாழ்வான் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. கல்வி ஒன்று தான் அவனை ஒரு சிறந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வியை இந்த சமுதாயத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்கணும் என்ற அந்த ஒரு சீரிய பணி. ஏன்னா டீச்சிங் லேர்னிங் போத் ஆர் சைமல்டேனியஸ் ப்ராசஸ், போத் ஆர் கோஹென்ஸ் அண்ட் இன்ஹென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கற்றலும் கற்பித்தலும் ஒன்றை ஒன்று சார்ந்த துறைகள். இரண்டும் வகுப்பறையில் சரியாக இருக்கும் பொழுது தான் ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக உருவாக முடியும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எப்பொழுது, அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, கருவறையில் தோன்றி கல்லறையில் முடிகிறது. நம்ம தாயினுடைய கருவறையில் உதிக்கிறோம், கல்லறையில் போய் தான் முடிய போகிறோம். இது இயற்கை. ஆனால்